உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய தொகுதியில் 41 கிராமங்களுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கும் இலவசமாக 3 லட்சம் ரூபாயை தளபதியினுடைய அரசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இதற்காக நான் முக்கியமாக சொன்னது வந்ததுக்கே காரணம், பல ஊர்களில் இப்படி வீடு கட்டுகிறவர்களுக்கு உனக்கு நான் வீடு வாங்கி தருகிறேன், 3 லட்சம் வரும், அது 4 லட்சம் கொடு, 25,000 கொடு, 10,000 கொடுன்னு பேரம் பேசுறதா மற்ற பகுதியில் கணக்கு வந்தது. ஒரே ஒரு பைசா கூட எந்த கொம்பருக்கும் நீங்கள் தரக்கூடாது என்பதுதான் என்னுடைய திட்டம். யாருக்காவது விதத்தில் 1 ரூபாய் கேட்டாலும் நீங்கள் உடனடியாக இவர்களுக்கெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு பெருந்தலைவர் இருக்கார், ஒன்றிய பெருந்தலைவர் இருக்கார், அதே போன்று எனக்கு ஒரு போன் கால் போட்டால் போதும், திங்கட்கிழமை கலெக்டரை பார்த்தால் போதும், அவர்கள்தான் சிறியதான நடவடிக்கை எடுப்போம். இதைத்தான் தளபதி அவர்கள் நேற்றைய நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற போது தெரிவித்தார்கள். நாளைக்கு ஊருக்கு போகிறேன், என்ன நிகழ்ச்சி என்று கேட்டார்கள். நீங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்களே, அதை அவர்கள் கொடுக்க போகிறேன் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த செய்தி சொல்லுங்கள், சில இடத்தில் சில பெரியவர்கள் நான் 3 லட்சம் வாங்கி தரேன், 25,000 கொடு, 5,000 10,000 கொடுன்னு பேரம் பேசுறார். இதை விட பிச்சை எடுக்கலாம். இதை செய்யறதை விட அவரெல்லாம் பிச்சை எடுக்கலாம். எனவே தயவு செய்து திருப்பி சொல்லுகிறேன், யாரும் ஒத்த பைசாவை எதனுக்கும் தரக்கூடாது கூடாது கூடாது. இதுதான் முக்கியமாக இருக்கும். இன்றைக்கு நான் அமைச்சராக இருக்கிற காலத்தான் அதிலும் தளபதிக்கு அடுத்த அமைச்சர் பெரிய அமைச்சர் நான் தான். எனவே நிறைய பணிகள் எனக்கு உண்டு. இன்னைக்கு கூட தலைவரோடு எனக்கு ஒரு பணி இருந்தது. ஆனாலும் நான் சொன்னேன், நாளைக்கு தொகுதியில் இந்த வீட்டு மனை கட்டா சொல்றேன். அவர் சொன்னார், நான் சொன்னாலும் நிற்க மாட்டீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனவே காட்பாடி தொகுதி மக்களை பொறுத்தவரையில் எதுவா இருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு கீழே இருக்கிறவர்கள் நான் மட்டும் சரியாக இருந்தால் போதாது. எனக்கு கூட இருக்கிறவர்கள், பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவர்கள், பெருந்தலைவராக இருக்கிறவர்கள், பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறவர்கள், இவர்களும் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். நான் மட்டும் யோகியராக இருந்து மற்றவர்கள் ஒரு மாதிரியா இருந்தா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் நான் நம்ம தோழருக்கு தெரிவிக்கிறேன், இவ்வளவு கொடுக்கிறோம், தாய்மாருக்கு 1000 கொடுக்கிறோம், இப்போ பொண்ணுக்கு 1000 கொடுத்தோம், பிள்ளைக்கு 1000 கொடுத்திருக்கோம். இது மாதிரி வாரி வாரி தளபதி கொடுக்கிறார். இந்த மாதிரி ஆட்சியே இல்லை என்றான். இன்னும் சொல்ல போனால் போன தேர்தலில் எங்களை எதிர்த்த பிஜேபி நேற்று வந்து பேசுகிறார் ராஜ்நாத் சிங் அப்படி மந்திரி ஆட்சியை பற்றி என்று பாராட்டிட்டு போனார். ஆகையினால் எதிரிகளே எங்களை பாராட்டுகிறார்கள். எனவே காட்பாடி இருக்கிற நண்பர்கள் சில பேர் புதியவர்களாக்கிறார். என் பழைய நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய சுபாவம். 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக, சுமார் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக கூட நான் அழுதால் அழுது, நான் சிரித்தால் சிரித்து, நான் வாட்டமிட்டால் வாட்டமுற்று, நான் மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்து, எனக்கு மூச்சு காற்றாக, குடிக்கும் தண்ணீராக, உண்ண உணவாக இந்த கழகத்தோடர்கள் தான் எனக்கு இருக்கிறார்கள். என்னை சுற்றி அவர்கள் தான் என்னுடைய உயிர், அவர்கள் தான் என்னுடைய ஈர்ப்பு சக்தி,
அவர்கள்தான் என் ரத்த ஓட்டம். எனக்கு தெரியும். நான் அவர்களை சில நேரங்களில் கோபித்துக் கொள்வேன், சில நேரங்களில் கொஞ்சுவேன், சில நேரம் அணைத்துக் கொள்வேன். ஆனால் எல்லாம் என்ன நன்மைக்காக அல்ல, இந்த மக்களுடைய நன்மைக்காக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.